हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम बैक टू अवर चैनल ट्रेडिशनल அடுப்பங்கரை சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ட்ரெடிஷ்னலான தாலி சால்னா அண்ட் நெய் சோறு தான் செஞ்சுருக்கேன். சைட் டிஷ்க்கு முட்டை வச்சுட்டு ரைத்தா பண்ணியிருந்தேன். நேற்று வாங்கின மீன் இருந்தது, அதையும் வறுத்தாச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி தாலி சால்னா வித் நெய் சோறு செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ எலும்பும் கறியுமா சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் ஒரு 350 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நெய் தாளிக்க பட்டை, கிராம்பு, சீரகம், வெந்தயம். இது தாலி சால்னாக்குள்ள பவுடர் நான் வீட்டில் மொத்தமாகவே அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு மெயினே. இப்போது நெய் செய்கிறதுக்கு 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். நெய் சாதத்துக்கு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா புளிச்ச மோர் ஒரு 200 எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாலி சால்னாவுக்கு கறியை தாளித்து விட்டு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இது கூட 3 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை பொரிஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சிறிதளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம், வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தில் பாதியை சேர்த்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போது நம்ம நெய் சாதத்தை தாளிச்சிடலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு இது கூட ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். இது சுத்தமான வீட்டில் எடுத்த தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இது கூட 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட இலத்தலை சேர்த்துடலாம். பிரியாணி அளவுக்கு நல்லா வதங்கணும்னு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ இலத்தலை சேர்த்துட்டு கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போது தாலி சால்னாவுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போது கறியை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 செகண்ட் மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு கிளறிட்டு மீதி இருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். உரித்து வச்சுருக்கிற பூண்டில் ஒரு கைப்பிடி மட்டும் சேர்த்துட்டு தட்டி போடுறதுக்கு மீதி கொஞ்சம் வச்சுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் பச்சையாகவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதே அளவு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி சிம்மில் வச்சிடலாம். அதுக்கிடையில்
இலத்தலை வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரையும். இப்போது இதை நல்லா சுருளை கிண்டி எடுத்துக்கலாம். தண்ணி கறியில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டு வந்துருச்சு. இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி ஆயில் பிரிஞ்சு வர வரையும் பிடிச்சிடாமல் அடி பிடிச்சிடாமல் பார்த்து கரெக்டாக தண்ணியை கறியில் உள்ள தண்ணியை வற்ற விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இது கூட ஒரு 150 அளவு மோர் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வீட்டில் மோர் இருந்தது, எடுத்த மோர், அதனால் இதை நான் மோராகவே சேர்த்துட்டேன். தயிர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மோரை சேர்த்துட்டு ஒரு 2 கிளறிட்டு இப்போது 1க்கு 2 தண்ணி சேர்த்துடலாம். இதில் நான் ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன். நான் 1 கிலோ அரிசியை இந்த பாக்ஸ் ஃபுல்லாக அளந்து வச்சுருந்தேன். இப்போ 1க்கு 2 தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துடலாம். இப்போது கறிக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள், பொரியரிசி மாவு, மிளகுத்தூள் கலந்த பொரியரிசி மாவு சேர்க்குறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் காரம் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்துட்டதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கறியை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது எலும்பெல்லாம் நல்லா வெந்து வரணுன்னா ஒரு 7 விசில் விட்டுக்கிறேன்னா. அதுக்கிடையில் சாதத்துக்கு அரிசி தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போது அரிசி சேர்த்துடலாம். இதுக்கு தேங்காய் பால் சேர்த்தா சாதம் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தாலி சால்னால சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன். இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் தேங்காய் பால் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது சிக்கன் குருமா, மட்டன் குருமாவுக்கு வைக்கும்போது கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்த்து தான் வைப்போம். இது தாலி சால்னாவுக்கே இப்படி செஞ்சாலே சிம்பிளாக நல்லா தான் இருக்கும். ஸோ நான் தேங்காய் பால் இன்றைக்கி நான் ஆட் பண்ணலை. தேங்காய் எண்ணெய் மட்டும் அதுக்கு பதிலாக போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. இதுக்கு தகுந்தாற் போல் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அப்பப்போ அடி பிடிச்சிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு கிளறிட்டு சிம்லே இருக்கட்டும். நான் இன்றைக்கி குக்கர்லலாம் ஆக்கலை, சும்மா குக்கர் மட்டும் தான் வச்சு செய்கிறேன். பட் தம் போட்டு தான் செய்கிறேன் குக்கர்லேயே, சாதாரண வேறு மூடி போட்டு. இப்போது நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கிடையில் ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக. இதை தாலி சால்னால சேர்க்கும்போது வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்றது விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் பிடிக்காதவங்க கூட இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்குவாங்க. இதில் போடுற உருளைக்கிழங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தட்டி போடுறதுக்கு லாஸ்ட்டாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பொரியரிசி மிளகு கலந்த பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக வேலை முடிஞ்சுது. ஹாஃப் மூடி லெமன் சாறு சேர்த்துட்டு தம் போட்டுடலாம். ஃபுல் சிம்மில் கரெக்டாக 10 நிமிஷம் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் வெதுன்னு சூடாயிடுச்சுனாலே சோறு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது லைட்டாக சோறு எந்த பதத்தில் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லாவே வெந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் விதையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால்
மறுபடியும் தம் வச்சுருங்க. இப்போது இது கரெக்டான பக்குவத்தில் ரொம்பவே ஒரு சுவையான நெய் சோறு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே மைல்டாக சூப்பராக இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் சாதத்தை எடுத்து விட்டுட்டு இப்போது வேர்த்து வடியாத அளவுக்கு ஒரு துணியோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஓலைத்தட்டோ போட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு முட்டை வேக போட்டுக்கலாம். வேலை செஞ்சிட்ருக்கும்போதே முட்டையும் வேக வச்சுட்டா வேலை நமக்கு சட்டுன்னு முடிஞ்சிடும். முட்டை வேக வைக்கும்போது அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ உரிக்கிறதுக்கு ஈஸியாகவும் கவுச்சி முட்டையில் இல்லாமையும் இருக்கும். இப்போது கறி வெந்து இருந்துருச்சு. கரெக்டான பதத்தில் கறியை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கூடவே குக்கரில் ஒரு கரண்டி மட்டும் குழம்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ஊற்றி வச்சுருக்கிற குழம்ப அடுப்பில் வச்சுட்டு அது கூட அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் தண்ணியோடு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை குழம்புல ஊற்றிடலாம். கொதிச்சிட்ருக்க குழம்புல ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். அரிசி மாவு ஊற்றிட்டு நல்லா கொதித்த பிறகு இது கூடவே கொதியரிசி மிளகு கலந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி மாவு ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஒரு அரை டம்ளர் போல் இது கூட கொரியரிசி பவுடர் எடுத்துக்கிறேன். நான் அடிக்கடி செய்கிறனால பழகினால இந்த மாதிரி நான் ஒரு அளவாகவே எடுத்துக்குவேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் அளந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு கொரியரிசி மிளகு கலந்த பவுடர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு இதையும் குழம்பு கூடவே சேர்த்துடலாம். இதையும் நல்லா ஊற்றின பிறகு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கிடையில் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அதையும் இப்போது கொதிச்சிட்ருக்க குழம்புலையே சேர்த்துடலாம். ரொம்பவே சிம்பிளான தாலி சால்னா ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இன்னும் மல்லித்தூள் மட்டும் தான் சேர்க்கணும். உப்பை செக் பண்ணிவிட்டு இப்போவே உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு டேஸ்ட்டுக்கு கறி எவ்வளவு அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கறிக்கு தகுந்தளவு ஆணம் கூட்டி எடுத்துக்கலாம். அளவு அதிகமாகிடுச்சுன்னா குழம்பு டேஸ்ட் இல்லாமல் ஆகிடும். ஒரு 10 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு லாஸ்ட்டில் இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி விடியாமல் ஒரு ஓலைத்தட்டு போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான தாலி சால்னா ரெடி ஆகிடுச்சு. தாலி சால்னா வித் நெய் சோறு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அந்த சுற்று வட்டாரத்தில் செய்யக்கூடிய ஒரு சால்னா இது. பிரியாணிக்கு அடுத்தபடியாக இதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்போம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எஃபர்ட் உங்களை வந்தடையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.